இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டேட்டா கலெக்ஷன் அண்ட் டேட்டா செட் கிரியேஷன். ஒரு டேட்டாவை எப்படிலாம் கலெக்ட் பண்றது, எந்தெந்த சோர்சஸ்ல எல்லாம் டேட்டாஸ் இருக்கும், அதெல்லாம் எப்படி கலெக்ட் பண்றது, அதை வச்சு ஒரு டேட்டா செட் எப்படி கிரியேட் பண்றது. ஸோ இதுக்கான தியரிட்டிக்கல் கிளாஸஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ப்ராக்டிக்கல் செஷன் வி வில் சி ஆன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, ஃபைன். Okay. So what is data collection? Data collection அப்படின்னா என்னன்னா, data collection is a process of gathering and measuring information for analysis and decision making. அதாவது ஒரு அனலைஸ் பண்றதுக்கும் டிசிஷன் மேக் பண்றதுக்கும் வேரியஸ் சோர்சஸ்ல இருந்து டேட்டாஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ற ப்ராசஸுக்கு பேர் தான் டேட்டா கலெக்ஷன். இப் சம்மோன் ஆஸ்க் யூ அந்த இன்டர்வியூ ஆர் எனிவேர் எல்ஸ் வாட் இஸ் டேட்டா கலெக்ஷன் அப்படின்னா, டேட்டா கலெக்ஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கேதரிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் அனாலிசிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங். இதுதான் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், சாரி பர்ஃபெக்ட் டெஃபினிஷன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன், எதுக்காக நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்றோம் அப்படின்னா, என்ஷூர்ஸ் டேட்டா குவாலிட்டி அண்ட் ரெலவன்ஸ். அதாவது இப்போ எப்படி சொல்றது, எல்லா இடத்துல இருந்து டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணி அனலைஸ் பண்ணாம பேசிக்கலி ஒரு ஓவர் வியூவா லாஸ்ட் மந்த் இவ்வளோக்கு சேல் ஆயிருக்கு, லாஸ்ட் மந்த் ஒரு 50,000 சேல் ஆயிருக்கு, இந்த மந்த் நம்ம ஒரு 1 லேக்குக்கு வந்துட்டு நம்ம சேல் ரீச் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படி பேசுறதுக்கும், லாஸ்ட் மந்த் டேட்டாவெல்லாம் நம்ம எடுத்து அதை ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணி லாஸ்ட் மந்த் 46,000க்கு எக்ஸாக்டாக சேல் ஆயிருக்கு, இந்த 46,000ல இவ்வளோ அமௌண்ட் வெளியில போயிருக்கு, இவ்வளோ அமௌண்ட் உள்ள வந்துருக்கு, ஸோ இவ்வளோ ப்ராஃபிட்டை நமக்கு கிடைச்சிருக்கு, இவ்வளோ அமௌண்ட் சேலரி கொடுத்துருக்கோங்கிறது அக்யூரேட்டா பேசி அடுத்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு என்ன பண்ணணும்னு ஒரு டெசிஷன் மேக் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ பை கலெக்டிங் த டேட்டா, ஈச் அண்ட் எவ்ரி டேட்டாவை கலெக்ட் பண்ற மூலியமா we can able to maintain the quality and relevance in our analysis. ஓகே, இதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன். ஓகே, ஃபைன். ஸோ வாட் இஸ் டேட்டா கலெக்ஷன் அப்படின்னா, டேட்டா கலெக்ஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கேதரிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் அனாலிசிங் அண்ட் decision making. Why we are collecting the data? What is the importance of data collection அப்படின்னா, ensures data quality and relevance that drive to the decision making. Okay, fine. So next is a sources of data collection. இப்போ நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க, ஆர் நீங்க ஃப்ரீலான்ஸ் பண்றீங்க, ஆர் ப்ராஜெக்ட் பண்றீங்க, டாஸ்க் பண்றீங்க, ஆர் உங்களுடைய ஓன் டேட்டாவே அனலைஸ் பண்றீங்க, ஸோ எனிதிங் எல்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது எந்தெந்த சோர்ஸ்ல இருந்தெல்லாம் நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், எதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் அண்ட் மெயின் பேசிக் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் 4. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்டர்வியூல கூட உங்கள்கிட்ட இந்த கொஸ்டின் கேட்கலாம், வாட் ஆர் தி சோர்சஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன். டேட்டா கலெக்ஷனோட சோர்சஸ் நீங்கள் எங்கெங்க இதெல்லாம் கலெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, இட்ஸ் அ பேசிக் 4 டேட்டா சோர்சஸ் விச் இஸ் அ பிரைமரி சோர்ஸ், செகண்டரி சோர்ஸ், மெஷின் ஜென்ரேட்டட் டேட்டா, ஃபைல் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்சஸ். இந்த பிரைமரி சோர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிரைமரினா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பிரைமரினா ஃபர்ஸ்ட், அதாவது முன்னுரிமை, பிரைமரி. கரெக்டா? ஸோ டன். ஸோ இப்போ பிரைமரி அப்படின்னா என்னன்னா, டைரக்ட்லி வித் த கஸ்டமர்ஸ், அதாவது கஸ்டமர் கிட்ட இருந்து ஒரு சர்வே மூலியமா, ஆர் ஒரு இன்டர்வியூஸ் மூலியமா, ஆர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலியமா ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணி எடுப்போம்ல, அதுக்கு பேர் தான் பிரைமரி சோர்சஸ் ஆஃப் டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு உங்களுடைய கஸ்டமர் லிஸ்ட் இருக்கு, உங்க கஸ்டமரோட டேட்டா பேஸ் இருக்கு, யூ ஆர் ஹேவிங் ஒரு 1000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இந்த 1000 கஸ்டமருக்கும் ஒரு சர்வே ஃபார்ம் சென்ட் பண்றீங்க அவங்களுடைய வாட்ஸ்அப்ல. அவங்க என்ன பண்றாங்க, அந்த ஃபார்மை கிளிக் பண்ணி அந்த ஃபார்மை வந்துட்டு ஃபில் பண்றாங்க. ஸோ இப்போ இந்த ஃபில் பண்ண டேட்டாலாம் நமக்கு வந்துடுமா? இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் நம்ம டைரக்டா அனுப்பி டைரக்ட்லி கஸ்டமர் இஸ் கிவிங் த ரெஸ்பான்ஸ், நமக்கு டைரக்டா கஸ்டமர் ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் பிரைமரி சோர்சஸ் ஆஃப் டேட்டா. இதுல கீழே என்னென்ன வரும் அப்படின்னா, சர்வேஸ், இன்டர்வியூஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். இந்த பிரைமரி சோர்சஸ் ஆஃப் டேட்டால ஏதாவது டவுட் இருக்கா, ஆர் எனிதிங் நீட்ஸ் டு பி ஆஸ்க்? One more time explain பண்ணுங்க. Primary source. So yeah, sources of data collection, அதாவது
டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன எந்தெந்த இடத்துல நம்ம டேட்டா கலெக்ட் பண்ண போகிறோம் அதுதான். அதுக்கு 4 மெயின் சோர்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சோர்ஸ் வந்துட்டு ப்ரைமரி சோர்ஸ். ப்ரைமரி சோர்ஸ் இஸ் சம்திங் we are directly interacting with the customers to collect the data. அதாவது கஸ்டமர் கூட நம்ம டைரக்டா இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்றோம்ல, இதுக்கு பேர் தான் பிரைமரி சோர்ஸ் ஆஃப் டேட்டா. லைக் ஒரு சர்வே ஃபார்ம் சென்ட் பண்றதா இருக்கட்டும், டைரக்டா கஸ்டமர்கிட்ட வந்துட்டு இன்டர்வியூ பண்ணி டேட்டா கலெக்ட் பண்றதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி டைரக்டா நம்ம கலெக்ட் பண்ற டேட்டாக்கு பேர் தான் பிரைமரி சோர்சஸ் ஆஃப் டேட்டா. புரிஞ்சதா? ஓகேங்க. ஓகே, ஃபைன். ஸோ செகண்ட் இஸ் அ செகண்டரி சோர்சஸ். செகண்டரி சோர்சஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ ஃப்ரம் த கஸ்டமர். கஸ்டமர் கிட்ட இருந்து நமக்கு வந்தது, ஆனா டைரக்டா நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி வாங்கல. இதுக்கு பதிலாக இது ஏதோ ஒரு டேட்டா பேஸ்ல, ஒரு ஆன்லைன் ரெபாசிட்டரியில ஸ்டோர் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், யூ ஆர் பையிங் சம் ப்ராடக்ட் வந்து அமேசான். அமேசான்ல வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு வாங்குறோம். அப்ப மணிமேகலை இந்த ப்ராடக்ட் வாங்கினாங்கன்னு அமேசானோட டேட்டா பேஸ்ல போய் டைரக்டா ஸ்டோர் ஆயிருக்குமா? ஸோ இந்த டேட்டாக்கு பேர் தான் செகண்டரி சோர்சஸ் ஆஃப் டேட்டா. மெயின்லி செகண்டரி சோர்சஸ் ஆஃப் டேட்டா அப்படின்னா என்னன்னா, இஸ் அ டேட்டா பேஸ் ஆன்லைன் ரெபாசிட்டரிஸ். அதாவது ஆன்லைன்ல இருக்கக்கூடிய ஒரு ரெபாசிட்டரி டேட்டா பேஸ், அங்க போய் டேட்டா எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். கிளியரா? செகண்டரி சோர்சஸ் இது நம்மளோட டேட்டா பேஸ் மட்டும் இல்லாம பப்ளிக் டேட்டா செட்டா கூட இருக்கலாம். இந்த கெகில் யூசிஐ எம்எல் ரெபாசிட்டரி இது எல்லாத்தையும் பத்தி நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்றேன். பப்ளிக் டேட்டா செட்னா காமனா ஞாபகம் வச்சுக்கோங்க, பப்ளிக்லி எல்லா டேட்டாவுமே அங்க வந்துட்டு ஸ்டோர் ஆகி அவைலபிளா இருக்கும். நமக்கு தேவைப்பட்டா அதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் லைக் செகண்டரி சோர்சஸ் அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் அ டேட்டா பேஸ். ஒரு டேட்டா பேஸ்ல ஆன்லைன் ரெபாசிட்டரியில டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கிறத நம்ம ஃபெச் பண்ணி எடுக்கிறோம். அதுதான் செகண்டரி சோர்சஸ் ஆஃப் டேட்டா. கிளியரா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். No, sir. ஓகே, ஏதாவது டவுட் இருக்கா? அது சொன்னீங்களா? இல்ல சார். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் இஸ் அ மெஷின் ஜென்ரேட்டட் டேட்டா. மெஷின் ஜென்ரேட்டட் டேட்டா அப்படின்னா என்னன்னா, ஸோ ஐஓடி சென்சார் லாக் ஃப்ரம் சர்வர்ஸ் அண்ட் டிவைசஸ். ஓகேங்களா? இது என்னங்கிறது நான் சொல்லிடுறேன். இப்போ லெட்ஸ் கன்சிடர் உங்ககிட்ட ஒரு ஆட்டோமேட்டட் மெஷின் இருக்கு. இந்த மெஷின்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஃப்ரிட்ஜை கன்சிடர் பண்ணிப்போம். இந்த ஒரு ஃப்ரீசரை கன்சிடர் பண்ணியிருப்போம். இட்ஸ் கன்சிடர் அட்வான்ஸ்டு ஃப்ரீசர், ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டு மாடல் ஆஃப் ஃப்ரீசர். அது வந்துட்டு ஒரு ஹை லெவல் ஆஃப் எப்படி சொல்றது, ஐ மீன் அந்த பயங்கரமான கூலிங்க, ரொம்ப அது கூல் ஆயிடுச்சு அப்படின்னு இண்டிகேட் ஆனா அந்த ஃப்ரீசர் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுங்கிறத ஞாபகம் வச்சுப்போம். ஓகே, லெட்ஸ் கன்சிடர் ஒரு ஃப்ரீசர். அந்த ஃப்ரீசர் வந்துட்டு அதோட டிகிரிஸை வந்துட்டு ரீச் பண்ணிடுச்சு, ரொம்ப கூல் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃப்ரீசர் ஆஃப் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுப்போம். இப்ப எந்த டைம்ல அந்த ஃப்ரீசர் ஆஃப் ஆச்சு, எவ்வளோ டிகிரி செல்சியஸை வந்துட்டு இந்த ஃப்ரீசர் வந்துச்சு, இந்த ஃப்ரீசருக்கு வந்துட்டு ஏற்படுத்துச்சு, அண்ட் எந்த டைம்ல இந்த ஃப்ரீசர் ஆஃப் ஆச்சு அப்படிங்கிற டேட்டா அந்த ஃப்ரீசர்ல வந்து ஸ்டோர் ஆகும். இன்னும் உதாரணத்துக்கு இன்னொரு பேசிக்கான எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்க கூகுளில் போயிட்டு ஏதோ ஒன்று சர்ச் பண்றீங்க, சர்ச் பண்ணி ஏதோ ஒரு வெப்சைட்டுக்குள்ள போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்க போயிட்டு எஸ்இஓ அப்படின்னு சும்மா டைப் பண்றேன். டைப் பண்ணிட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ள போறேன். இந்த வெப்சைட்டுக்குள்ள போனோன்னே என்னோட ஐபி அட்ரஸ் இந்த மாதிரி இவரோட ஐபி அட்ரஸ் இது, இவரோட டேட்டா இது, இவர் வந்துட்டு இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்திருக்காங்கிற லாக் இருக்குல்ல, அது எங்க ஸ்டோர் ஆயிரும் அப்படின்னா இந்த ads.google சர்வர்ல ஸ்டோர் ஆயிரும். இவங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இவங்க இங்க வந்திருக்காங்கிறது ஸ்டோர் ஆயிரும். ஒரு மிஷின் ஐஓடி சிஸ்டம்ஸை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, நான் சொன்ன எக்ஸாம்பிள் ஒரு வாஷிங் மிஷினே வச்சிருப்போமே, ரொம்ப அட்வான்ஸ்டானதாக கன்சிடர் பண்ணிப்போம். அதில் வந்துட்டு டைமிங் ஒரு 15 மினிட்ஸ் செட் பண்ணுறோம். 15 மினிட்ஸ் முடிஞ்சோன்னா நமக்கு அலாரம் அடிக்குது. ஸோ லெட்ஸ் கன்சிடர் இந்த 15 மினிட்ஸ் முடிஞ்சோன்னா அதில் ஒரு லாக் கிரியேட் ஆகுது. என்ன லாக் கிரியேட் ஆகுது? இந்த டைமில் 15 மினிட்ஸ் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு லாக் வந்துட்டு கிரியேட் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு மிஷினால ஜென்ரேட் பண்ணக்கூடிய டேட்டா அது ஒரு சர்வர்ல வந்துட்டு ஸ்டோர் ஆகக்கூடிய டேட்டா எல்லாமே மிஷின் ஜென்ரேட்டட் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த மிஷின் ஜென்ரேட்டட் டேட்டா புரிஞ்சதா? எனி டவுட் ஏதாவது இருக்கா?
Done. So இதுதான் மிஷின் ஜென்ரேட்டட் டேட்டா. ஓகே, டன். ஸோ மறுபடியும் சொல்றேன், பிரைமரி சோர்சஸ் ஆஃப் டேட்டா இஸ் சம்திங் வி ஆர் டைரக்ட்லி இன்டராக்டிங் வித் த கஸ்டமர்ஸ் டு கலெக்ட் த டேட்டா, which is surveys, interviews, and experiment. Secondary sources of data is online repositories or database where the customer data are stored, and machine generated data is a data where the data is stored on the machines or servers, okay, as a log. அவ்வளவுதான். So next is a file from external sources. அதாவது எக்ஸ்டர்னல் சோர்சஸ்ல இருக்கக்கூடிய ஃபைல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கடைக்கு நம்ம ஒரு லெட்ஸ் கன்சிடர் ஒரு அமேசான் மாதிரி ஒரு வெப்சைட் வச்சிருக்கோம். யார் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற ஹிஸ்டரியை வந்துட்டு ஒரு எக்ஸல் சீட்ல நம்ம போட்டு வச்சிருக்கோம். நமக்கு ஆன்லைன் ரெபாசிட்டரிலையும் இருக்கும், அண்ட் வந்துட்டு நம்ம ஒரு தனியாக ஒரு எக்ஸல் சீட்லையும் போட்டு அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரோம். ஸோ இவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம எக்ஸ்டர்னல் சோர்சஸ் ஆஃப் ஃபைல்ஸில் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் ஃபைலோ, ஒரு சிஎஸ்வி ஃபைலோ, ஒரு எக்ஸ்எல்எஸ் ஃபைலோ, எக்ஸ்எல்எஸ் அண்ட் சிஎஸ்சிஸ் வந்துட்டு எக்ஸலோட ஃபார்மேட்டு, அது என்னங்கிறதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்டில் ஒரு ஃபைல்ஸில் நம்ம ஏதாவது ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த ஃபைல்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதுதான் ஃபைல் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் சோர்சஸ். இதான் மெயினாக சோர்சஸ் ஆஃப் டேட்டா கலெக்ஷன். நம்ம ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்க இருந்தெல்லாம் நம்ம டேட்டாவை எடுத்துட்டோமா, டேட்டாவை கலெக்ட் பண்ணிட்டோமாங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணிக்கிடணும். இஃப் இன் இன்டர்வியூ தே ஆஸ்க்டு வாட் இஸ் டேட்டா கலெக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, யூ கேன் டைரக்ட்லி டெல் திஸ் டெஃபினிஷன் அண்ட் திஸ், இந்த சோர்சஸையும் நீங்க சேர்த்தே சொல்லலாம். டேட்டா கலெக்ஷன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு